ஹாய் ஆல். இது வந்துட்டு நேத்து வீடியோட கன்டினியூஷன். நேத்து வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். நேத்து வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு, அது கூட வந்துட்டு சுண்டக்கடல கிரேவி வச்சுட்டேன். இன்னைக்கு வீடியோல என்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாமா? கேரட்ட குட்டி குட்டியா எப்பவும் போல நறுக்கி, தேங்காய் பூ போட்டு பொரிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பாயாசமா வைக்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் பருப்பு பாயாசமா வச்சிடலான்ட்டு கொஞ்சம் பருப்பு வந்து வேக வச்சுட்டு, ரசம் கொஞ்சமா வச்சேன். நான் வந்துட்டு எப்பயுமே தக்காளி ரசம் தான் வைப்பேன். ஸோ வந்துட்டு தக்காளி ரசம் வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு பட்டாணியும், உருளைக்கிழங்கும் போட்டு அப்படியே மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணேன். நல்ல பேன்ல அப்படியே முருக முருக வந்துட்டு வேக விட்டு லாஸ்ட்டா அத எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாயாசமும் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு, அது கூட வந்துட்டு அப்பளம் பொரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். சரி, கந்த சஷ்டிக்கு அன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? சாதம், முள்ளங்கி, முருங்கக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், தக்காளி ரசம், நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை, கேரட் பொரியல், சுண்டக்கடலை கிரேவி, பருப்பு பாயாசம், அப்பளம். அப்படியே விரதம் விட்டு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கடைசி நாளைக்கு பார்க்கலாம். டடா!